2010 இதுல வெறும் 10,000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்க கையில 1 கோடி ரூபாய் இருக்குமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படி பல மடங்கு வளர்ந்திருக்கு ஒரு பிரபல நிறுவனம். 2010 வெறும் 250 ரூபாய் பங்குகள் இருந்த நிலையில இப்போ பல ஆயிரத்தை தாண்டி இருக்கு அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள். வெறும் 10,000 ரூபாய் போட்டிருந்தா இன்னைக்கு எப்படி 1 கோடியா மாறி இருக்கும்? அது எந்த நிறுவனம்? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை பத்தி சமூக வலைதளங்கள்ல அன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 1 கோடி அப்படின்னு தகவல்கள் பரவுச்சு. இது வெறும் மிகைப்படுத்தப்பட்ட தகவலா தான் இருக்கும், அதெல்லாம் வதந்தி அப்படின்னு நினைச்சு கடந்து போயிடலான்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபேக்டுகளை பார்த்தாதான் அது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்லயே சொல்லிடுறோம், பங்கு சந்தை முதலீடு அப்படின்றது அபாயங்களுக்கு உட்பட்டது. நீங்களா சொந்தமா முடிவெடுங்க அல்லது செபி கிட்ட அனுமதி பெற்ற பங்கு சந்தை நிபுணர்கிட்ட ஆலோசனை பெறுங்க. இப்போ இதை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். 2010 பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவன பங்குல வெறும் 10,000 ரூபாய் அப்படின்ற முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது 2026 எப்படி 1 கோடியா மாறி இருக்கும். இதுல சில முக்கியமான கணக்கீடுகள் இருக்கு, அதை தெளிவா இப்ப பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு தொடக்கத்துல பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு பங்குனுடைய விலை சுமார் 35 முதல் 40 வரைக்கும் இருந்துச்சு. அப்ப நீங்க 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தா உங்களுக்கு சுமார் 250 பங்குகள் கிடைச்சிருக்கும். இந்த சூழல்ல 2016 இந்த நிறுவனம் பங்குகளை பிரிச்சுது மற்றும் போனஸ் வழங்குச்சு. இதனுடைய விளைவா உங்ககிட்ட இருந்த 250 பங்குகள் அப்படின்றது 2,500 பங்குகளா மாறி இருக்கும். இன்னைக்கான விலை நிலவரப்படி இப்போ ஒரு பங்குனுடைய விலை சுமார் 7,000 7,500 வரைக்கும் வர்த்தகம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா 2,500 பங்குகளை 7,000 அப்படின்னு பெருக்குனீங்கன்னா 1,75 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகள்ல ஆண்டுக்கு சராசரியா 40% வரைக்கும் வளர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்தியாவில் கடன் வாங்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் நுகர்வோர் சந்தை பெருகினதுனால இந்த நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்பவே எளிதா இருக்கலாம், இருந்தாலும் இதுல 2 பெரிய சவால்கள் இருக்கு. முதல்ல ஒண்ணு பொறுமை. 2010 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இதுக்கடையில பங்கு சந்தை பல முறை விழுந்திருக்கும். அப்பெல்லாம் பங்கை விற்காம அப்படியே அந்த பங்கை வச்சிருந்திருக்கணும். இது போக 2010 பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு சிறிய நிறுவனமா இருந்தப்போ இது இவ்வளோ பெருசா வளரும் அப்படின்னு கணிச்சு முதலீடு செஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். இதே போல டைட்டன், ஈச்சர் மோட்டார்ஸ் மாதிரியான சில நிறுவனங்களும் முதலீட்டாளர்களை கோடீஸ்வரர்களாக்கி இருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் நிறுவனம் 2000ல தொடக்கத்துல ஒரு சாதாரண நிறுவனமா இருந்துச்சு. ராயல் என்ஃபீல்டு பைக்குகளினுடைய மறு வருகை தான் இதனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. இளைஞர்கள் மத்தியில புல்லட் பைக்குகளுக்கு ஏற்பட்ட மோகத்தை இந்த நிறுவனம் சரியா பயன்படுத்திக்கிச்சு. மற்ற நிறுவனங்கள் 10 பைக்குகளை வித்து எடுக்கக்கூடிய லாபத்தை ஈச்சர் மோட்டார்ஸ் ஒரு கிளாசிக் 350 பைக்கை வித்து எடுத்துச்சு. 2009 சுமார் வெறும் 7 ரூபாயா இருந்த ஒரு பங்கினுடைய விலை இன்னைக்கு சுமார் 4,500 ரூபாய்க்கு மேல வர்த்தகமாகிட்டு வருது. அதாவது சுமார் 600 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அன்னைக்கு 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 6 கோடி ரூபாய் கிடைச்சிருந்திருக்கும். அதே போல இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இன்னொன்னு டைட்டன் நிறுவனம், அதாவது டாடா குழுமத்தினுடைய தங்கம்னு சொல்லலாம். டைட்டன் நிறுவனம் வெறும் கடிகாரங்களை மட்டும் விற்காம நகை தொழிலையும் கால் பதிச்சதுதான் அதனுடைய அசுர வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. இந்தியால அமைப்பு சாரா துறையா இருந்த நகை விற்பனைய தனிஷ்க் மூலமா ஒரு பிராண்டா மாற்றி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றது டாடா நிறுவனம். கடிகாரங்கள் அதாவது டைட்டன் ஃபாஸ்ட் ட்ராக், நகைகள் தனிஷ்க், கண்ணாடிகள் டைட்டன் ஐ+னு ஒவ்வொரு துறையிலையும் முதலிடம் பிடிச்சது. 2004ஆம் ஆண்டு டைட்டனுடைய ஒரு பங்குனுடைய விலை வெறும் 3 ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு அது 3,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. அதாவது 1000 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நாம பார்த்த இந்த 3 நிறுவனங்கள் முதலீட்டாளர்களை கோடீஸ்வரர்களாக்க இந்த 3 உத்திகளே உதவி செஞ்சிருக்கு. கூட்டு வட்டி, பங்குகளினுடைய விலை உயர்ந்தது மட்டும் இல்லாம இடையில அவங்க வழங்கின போனஸ் பங்குகள் மற்றும் பங்கு பிரிப்பு இதெல்லாமே பங்குகளினுடைய எண்ணிக்கையை 1000கணக்கில் உயர்த்துச்சு. அடுத்து ஈவுத்தொகை, விலை உயரதை தவிர்த்து இந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கின டிவிடெண்ட் தொகை அப்படின்றது மட்டுமே சில முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஆரம்ப முதலீட்டை விட அதிகமா இருந்திருக்கு. நீண்ட கால புகழ்பெற்ற முதலீட்டாளரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரியானவங்க டைட்டன் பங்கை 20 ஆண்டுகளுக்கு மேலாம விற்காம வச்சிருந்திருக்காங்க. இடையில சந்தை சரிஞ்சாலும் நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையை விடாம இருந்தது தான் அவங்கள கோடீஸ்வரர்களாக்கி இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.